ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து முத்துராமலிங்க தேவர் இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரனார். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரனார். ஸோ அடுத்ததாக ஒரு கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று பார்த்தோம்னா மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் யாருன்னா சர்ச்சில். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஸோ தமிழ் காரணம் பார்த்தோம்னா தமிழ் மக்களின் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு சர்ச்சில் கோபம் கொண்டார். தமிழ் மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு சர்ச்சில் கோபம் கொண்டார். ஸோ அதனால தான் மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ அப்போ இது ரெண்டுமே கூற்று காரணம் என்பது கரெக்டு தான் இதில். ஸோ அதுக்கடுத்ததாக அதேமாதிரி இன்னொரு கொஸ்டின் கூற்று காரணம் சரியாக தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய தேசிய இராணுவ படையின் தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். ஸோ இது கரெக்டு தான். தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் யாரும் பசும்பொன் முத்துராமலிங்கனார். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டு தான். இந்திய தேசிய இராணுவ படையின் தலைவராக இருந்திருப்பார் தில்லான். அவர் தான் இதை சொல்லியிருப்பார். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா தில்லான் தான். ஸோ தமிழகத்திலிருந்து ஒரு பெரும் படையை திரட்டி அந்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்தவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. வங்கச்சிங்கம் என்று பாராட்டப்படுபவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வங்கச்சிங்கம் என்று பாராட்டப்படுபவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரனார். தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரனார். மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் எதுனா வாய்ப்பூட்டு சட்டம் தான். மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் எதுனா வாய்ப்பூட்டு சட்டம். விடுதலை போரில் பங்கேற்றவர் யாருன்னா ஸோ கந்தன் நாதன் பாலன் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. விடுதலை போரில் பங்கு பெற்றவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் தான் வருவார். ஸோ அதுக்கடுத்த ஒரு கூற்று காரணம் பார்ப்போம். வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பாலகங்கா திலகரும் தென்னிந்தியாவில் தென்னாட்டில் முத்துராமலிங்க தேவரும் ஆவார். ஆங்கிலேய ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அச்சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ காரணம் தான் தப்பு. வாய்ப்பூட்டு சட்டம் என்பது வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னாட்டில் பார்த்தோம்னா முத்துராமலிங்க தேவருக்கும் தான் இந்த சட்டம் போட்டிருப்பாங்க. அது பார்த்தோன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டதால் தான் அந்த சட்டமே கொண்டு வந்திருப்பாங்க. காரணம் பார்த்தோன்னா அதுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ காரணம் என்பது தப்பு. கூற்று மட்டும்தான் இதில் சரி. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் கீழ்கண்ட தொடர்களை கவனி. கூற்று ஏ பார்த்தோம்னா இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். ஸோ இது கரெக்டு. இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் தான். ஸோ இதுவுமே கரெக்டு. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டு தான் இதில். தேசியம் காத்த செம்மல் என திரு வி கல்யாண சுந்தரனார் யாரை பாராட்டினார்னா முத்துராமலிங்க தேவரை தான் பாராட்டியிருப்பார். தேசியம் காத்த செம்மல் என்று திரு வி யாரை பாராட்டினார்னா முத்துராமலிங்க தேவரை பாராட்டியிருப்பார். தேசியம் காத்த செம்மல் என திரு வி கல்யாண சுந்தரனாரால் பாராட்ட பெற்றவர் யாருன்னா முத்துராமலிங்கனார். தேசியம் காத்த செம்மல் என திரு வி கல்யாண சுந்தரனாரால் பாராட்ட பெற்றவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவரனார். ஸோ அதுக்கு தான் ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்கர். ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று குறிப்பிட்டவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஸோ பிரணவகேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தலைவர் யாருன்னா முத்துராமலிங்கர் தான். பிரணவகேசரி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ அதுக்கு தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னா முத்துராமலிங்கர் தான். ஸோ வங்கச்சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வங்கச்சிங்கம் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்று குறிப்பிட்டவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்கர். ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்று குறிப்பிட்டவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்கர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா தந்தை பெரியார். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா தந்தை பெரியார். பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே, இது யார் சொல்லியிருப்பாருன்னா கடுவெளி சித்தர் தான் அதை பாடியிருப்பார். பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் யாருன்னா கடுவெளி சித்தர். 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ அதுக்கடுத்து தான் வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்.
ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். கீழே காணப்பெறுவனவற்றுள் எக்கூற்றுகளில் சரியானது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. முத்துராமலிங்கர் விருப்பத்துக்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்திருப்பார். ஸோ முத்துராமலிங்க தேவர் அழைச்சதுனால தான் மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்திருப்பார். ஸோ இது கரெக்டு. நடுவண் அரசு முத்துராமலிங்கருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஆங்கிலேய அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவர்களுக்கும் தேசியம் காத்த செம்மல் என விருதளித்தது. ஸோ தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்காதான் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியிருப்பார். ஸோ ஆங்கிலேய அரசு வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவில் திலகருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் தான் போட்டது. ஸோ அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட்ன்றது தப்பு. முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையுமே 17 பாகங்களாக பிரித்து திருக்கோவிலுக்கு எழுதி வைத்தார். ஸோ 17 பாகங்களாக பிரிச்சிருப்பார். ஒரு பாகத்தை அவர் வச்சுக்கின்னு மீதி இருக்கக்கூடிய 16 பாகங்களை ஸோ வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த உழுதவர்களுக்கே வந்து அதை பிரித்து கொடுத்துட்ருப்பாரு. ஸோ அப்போ 4th ஒன்றுமே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு மட்டும்தான் சரி. ஸோ நடுவண் அரசு முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது. முத்துராமலிங்க தேவரோட விருப்பத்துக்கு இணங்க தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து மதுரைக்கு வந்திருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு மட்டும்தான் சரியானது. ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர் யாருன்னா முத்துராமலிங்கர் தான். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று கூறியவர் யாருன்னா முத்துராமலிங்கர். திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யாருன்னா ராஜாஜி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யாருன்னா ராஜாஜி. ஸோ அவ்வளோதான் முத்துராமலிங்க தேவரில் இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.